சிறப்பிக்க ஊர் பெரிதனக்காரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நல்லாசையுடன் வழங்கும் ராசான் எஸ்பி மாதேஷ்குமார் இயக்கத்தில் தாலாட்டு நெஞ்சமே, ஒரு சொல் உயிர் வாக்கும் ஒரு சொல் உயிரை கொல்லும் என்னும் வாழ்வில் நாடகத்தை காண வந்திருக்கும் அன்பார்ந்த 10 கோடி பேர் சின்னமாரியம்மன் மற்றும் செல்லியாண்டியம்மன் திருவிழாவை முன்னிட்டு சின்னமாரியம்மன் நாடக மன்றம் நடத்தும் தாலாட்டும் நெஞ்சமே என்ற இந்த நாடகத்தை மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொடுக்க வந்திருக்கும் திரு கொத்துக்கார சதீஷ் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். பொன்னாடை போத்தி கௌரவிப்பார். அரசன் மூலமாக பெறும் இந்த மாணவிக்கு எங்களது ரூபணஸ்ரீ அவர்களுக்கு எங்களது மன்றத்தின் சார்பாகவும் ஊர் பெருந்தனக்காரர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பெண்மணியை போன்று நம்ம ஊரில் ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 10 மாணவிகளாவது NMS தேர்வில் வெற்றி பெற்று விளங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நாடக வாழ்க காவியம் போட்டியிடும் தென்னகம் வாழ்க, கலைஞர் நாடகம் வாழ்க காவியம் போட்டியிடும் தென்னகம் வாழ்க, கலைஞர்கள் நீ தமிழ் தமிழ் மொழி வாழ்க, சின்னமாரியம்மன் நாடக மன்றம் வாழ்க, வாழிய வாழியவே வாழிய வாழியவே. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா. கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்களிலிருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா. உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாராட்டா. இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீ ஆத்தா. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா. மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு, தென்னை மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தேடி வந்த முந்தன்னையே சின்னாத்தா. நாங்கள் தேடி வந்த முந்தன்னையே சின்னாத்தா. நீ இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க ஊரை கேட்டுக்கிட்டு, இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க ஊரை கேட்டுக்கிட்டு வளமான வாழ்வு கொடு மாறியாத்தா. நல்ல வழிதலையே காட்டி விடு மாறியாத்தா. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா.
எடுத்துக்கிட்டு புற்றினிலே ஊற்ற வந்தோம் மாரியாத்தா. நாங்கள் பக்தியுடன் ஊற்ற வந்தோம் மாரியாத்தா. நீ பாம்பாக மாறி அதை பாங்காக குடித்து விட்டு தானாக ஆடிவா நீ மாரியாத்தா. உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாராட்டா. இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீ ஆத்தா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா, எங்கள் சிந்தையில் வந்து அரைவி நாடி நில்லாத்தா. ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா, எங்கள் ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா. ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. நான்கு அன்பில்கள் ஒன்றான கூடு, நான்கு அன்பில்கள் ஒன்றான கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. ஒரு நூல் கொண்டு உருவான மாலை, ஒரு நூல் கொண்டு உருவான மாலை, இன்பம் நாள்தோறும் பூ பூக்கும் சோலை. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் காணும் செல்வம். நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் காணும் செல்வம். அவன் தந்த உறவில் ஆசைகள் திரண்டு அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் இரண்டு. ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. மாங்கல்யம் தவழும் மகராசிவதனம் மலர்ந்தாலே போதும் இது உலகம். மாங்கல்யம் தவழும் மகராசிவதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். எடுத்தாலும் என்ன ஏழேழு பிறவி நீதானே கண்ணே எனக்கேற்ற மனை. ஆனந்தம் விளையாடும் வீடு, நான்கு அன்றில்கள் ஒன்றான கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. இமை போல இரண்டு விழி காக்கும் தாயே, எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே. எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே. நீதானே எங்கள்
கையில் வைத்திருப்பது அவனது தம்பி கணேசன், அருகில் நிற்பதோ அவனது தங்கை காயத்ரி. இவர்கள் வாழ்வில் ஒரு சூழ்நிலையின் காரணமாக அனாதையாக்கப்படுகிறார்கள். இவர்கள் வாழ்வில் அவனது தங்கையை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படித்து வைத்து என்னென்னவெல்லாம் ஆளாகிறாள் என்பதுதான் மீதி கதை. இப்பொழுது திரைக்கு பின் பார்ப்போம். இப்பொழுது சாங். பசிக்காது இருந்தாலே ஏழை எங்களுக்கு கவலை இருக்காதே, கவலை இருக்காதே. தண்ணி இல்லாம போல தண்ணீரில் நாங்கள் வாட எங்களை ஏன் படைத்தானோ? 4 வேளை பட்டினியில் நான் கிடந்து பாடுகிறேன், எங்களை ஏன் படைத்தானோ? என் தங்கை அவள் கண்ணில் ஒரு கங்கையை நான் கண்டேன், என் தங்கை அவள் கண்ணில் ஒரு கங்கையை நான் கண்டேன். தண்ணி இல்லா மீனம் போல கண்ணீரில் நாங்கள் வாட எங்களை ஏன் படைத்தானோ? 4 வேளை பட்டினியில் நான் கிடந்து பாடுகிறேன், எங்களை ஏன் படைத்தானோ? என் தங்கை அவள் கண்ணில் ஒரு கங்கையை நான் கண்டேன், என் தங்கை அவள் கண்ணில் ஒரு கங்கையை நான் கண்டேன். படிப்பதற்கு ஆசைப்பட்டேன், பாதியிலே நிறுத்திவிட்டேன். படிப்பதற்கு ஆசைப்பட்டேன், பாதியிலே நிறுத்திவிட்டேன். தங்கச்சியாளாக்குவேன், தாலாட்டு சீராட்டுவேன். சோலை மலராய் இவள் மலர நான் வேர்வை சிந்தி வளர்ப்பேன். தண்ணி இல்லா மீனம் போல கண்ணீரில் நாங்கள் வாட எங்களை ஏன் படைத்தானோ? 4 வேளை பட்டினியில் நான் கிடந்து பாடுகிறேன், எங்களை ஏன் படைத்தானோ?
கங்கை அவள் கண்ணில் ஒரு கங்கையை நான் கண்டேன் என் கங்கை அவள் கண்ணில் ஒரு கங்கையை நான் கண்டேன் ஒவ்வொரு கைப்பிடி சோறு உண்ணும் போதும் விவசாயிகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் உணவை ஒருபோதும் வீணடிக்க மாட்டீர்கள். இதுவரை விளம்பரத்தில் ஈடுபடாத ஒரே தொழில் விவசாயம்தான். ஏனென்றால் விவசாயம் தொழில் அல்ல, எமது உயிர். உணவு அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் விவசாயம் செய்வதில்லை. தண்ணீர் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் அதை சேமிப்பதில்லை. நிழல் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் மரம் வளர்க்க மாட்டார்கள். இந்த உலகம் ஒரு நாள் நிச்சயமாக இவர்களை தேடும். அந்த நேரம் விவசாயம் மட்டுமல்ல, விவசாயமும் எங்கோ தூரத்தில் தொலைந்து போயிருக்கும். சினிமா பார்ப்பவர் எல்லாம் சினிமாவில் நடிக்க ஆசைப்படுவார்கள். ஆனால் சோறு சாப்பிடும் நாமெல்லாம் விவசாயம் செய்ய ஆசைப்படுவதில்லை. அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். கண் படைச்சி ஆயிரமா பேர் படைச்சி வாரா பாருங்கம்மா, அவ யாரு மாரியம்மா. கண்ணபுரத்தா அவ என்ன படைச்சா, சித்திரையில் முத்தடுக்க கொள்ளிடத்து ஆத்து பக்கம் வாரா மாரியம்மா. இப்ப வாரா ஊர்வலமா, அங்கமெல்லாம் கண் படைச்சி ஆயிரமா பேர் படைச்சி வாரா பாருங்கம்மா, அவ யாரு மாரியம்மா. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. பண்ணாரி மாரியம்மா பட்டுக்கோட்டை நாடியம்மா, பாளையத்தில் கோயில் கொண்ட பவானி தாயாரம்மா, பல்லடத்து காளியம்மா பட்டாளத்து எல்லையம்மா, பாகனேரி ஆள வந்த பத்ரகாளி தேவியம்மா, பழவேட்டு ரேணுகம்மா பட்டீஸ்வரம் துர்க்கையம்மா, பாகோடு வீற்றிருக்கும் ஸ்ரீதேவி மாரியம்மா, புத்தேரி காளியம்மா பொள்ளாச்சி அங்காளம்மா, பாண்டிச்சேரி ஆட்சி செய்யும் முத்துமாரி தேவியம்மா, இருக்கங்குடி மாரியம்மா, இருகூரு சக்தியம்மா, ஈரோட்டு சின்ன மாரி பெரிய மாரி தேவியம்மா, இளங்காளி தேவியம்மா, இசக்கி முத்து மாரியம்மா, எட்டுப்பட்டி ஆளுகின்ற ராஜகாளி தேவியம்மா, தெப்பக்குளம் மாரியம்மா, திருவாரூர் கமலாம்பா, தேனாம்பேட்டை வாழுகின்ற ஆலயம்மன் தேவியம்மா, திண்ணனூர் மாரியம்மா, திருவக்கர காளியம்மா, தாயனூரை தேடி வந்த முத்தாளம்மன் தேவியம்மா, தொட்டியத்து காளியம்மா, தூக்காணத்து மாரியம்மா, தஞ்சையில கோயில் கொண்ட பங்காரு தாயாரம்மா, குடியாத்தம் கங்கையம்மா, கடும்பாடி எல்லையம்மா, கோலியனூர் எல்லையில கூத்தாடும் மாரியம்மா, கொல்லங்கோட்டை மாரியம்மா, கொங்கு நாட்டு கோணியம்மா, காரைக்குடி வாழுகின்ற கொப்புடைய மாரியம்மா, கொல்லூர் மூகாம்பா, கொடுங்கலூர் பகவதியம்மா, கோலாலம்பூர் வாழுகின்ற மகாமாரி தேவியம்மா.
இவை எல்லாமும் யாருங்கம்மா? நம்ம கண்ணபுர மாரியம்மா. அம்மனுக்கு எத்தனையோ பேரு வச்சு கூப்பிடுவோம் பாருங்கம்மா. பட்டு சேலை கட்டிக்கிட்டு வட்ட நீலா பொட்டுமிட்டு வாரா பாருங்கம்மா. அவ யாரு மாரியம்மா? சமயபுரத்தா அவ சக்தி படைச்சா. கண்ணழகு மின்னி வர கண்ணபுர மேட விட்டு வாரா மாரியம்மா. இப்ப வாரா ஊர்வலம்மா. அங்கமெல்லாம் கண் படைச்சி ஆயிரமா பேர் படைச்சி வாரா பாருங்கம்மா. அவ யாரு மாரியம்மா? அஞ்சுதல நாகம் ஒன்று கொஞ்சி விளையாடுதம்மா. காண வாருங்கம்மா. அது யாரு மாரியம்மா? காளிபுரத்தா அவ சூலக்கரத்தா. சக்கரையில் பொங்க வைக்க அக்கறையா நெந்துக்கிட்டு கூடி வாருங்கம்மா. அவ கோயில் சேருங்கம்மா. அங்கமெல்லாம் கண் படைச்சி ஆயிரமா பேர் படைச்சி வாரா பாருங்கம்மா. அவ யாரு மாரியம்மா? அன்னூறு கங்காளம்மா அவிநாசி காளியம்மா. ஆம்பூரில் கோயில் கொண்ட காளிகம்பா தேவியம்மா. அந்தியூரு முத்தாரம்மா அருப்புக்கோட்டை மாரியம்மா. ஆத்தூர் ஆளுகின்ற வட்டப்பாறை வெற்றியம்மா. அனக்காவூர் பச்சையம்மா அசலம்பட்டி மாரியம்மா. அரணியில் வாழும் எங்கள் முத்து மாரி தேவியம்மா. அம்பத்தூர் வைணவியம்மா. அம்மாப்பேட்டை பட்டரையம்மா. ஆலந்தூரில் மேலெழுந்து ஆடுகின்ற காளியம்மா. மலையனூறு கங்காளம்மா. மருவத்தூர் பங்காரம்மா. மாங்காட்டில் கோயில் கொண்ட காமாட்சி தேவியம்மா. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ரம்ய நாட்டு ஆடல் அரங்கங்களிலே கலையின் பிம்பங்களோடு நான் ஆடும் பொழுது ஆத்திரப்பட்டாயே. பாரத பண்பு பாழாய்விடும் என்று பயப்பட்டாயே. என்னோடு வந்து பார். நமது முன்னோர்கள் கொஞ்சம் குமரிகளுடன் எப்படி குலாவினார்கள் என்பதை அழியா வர்ணத்தில் அஜந்தாவிலே தீட்டியிருக்கிறார்கள். அதை வந்து பார். இந்த மண்ணில விளைஞ்ச கதை இது. ஈர நெஞ்சில நனைஞ்ச கதை இது. இது கதையானாலும் வெறும் கனவா போனாலும் ஒரு வரலாறுதான். வீர தாலாட்டுத்தான். கதை போல தோடும் இது கதையும் இல்லை. இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்லை. நம்பிக்கை வெல்லும் என்று நம்பிக்கையை வைத்திடு. கை வைக்கும் கல்லு கூட கனியை போல மாறிடும். உன்னால முடியும் என்று உறுதியாக எண்ணிடு. உச்சாணி கொம்பின் மீது உனது கால்கள் ஏறிடும். காயும் தந்தையும் போல உன்னை தாங்கி நிற்குது பூமி. வீரும் சிங்கத்தை போல நெஞ்சை வீரம் உள்ளத காமி. எதையும் தாங்குகின்ற இதயம் வேண்டுமே சின்ன ராஜாவே. வாழ்க்கை ஒரு போராட்டந்தா. நீ ஜெயிக்க போற போர் வீரந்தா. காலம் காத்திருக்கு பாடுபட்ட பேருக்கு. ஒல்லாங்க எதிர்ப்பதற்கு புறப்படு நீ போருக்கு.
பொன்னான வெற்றி முகம் உன்ன விட்டா யாருக்கு பிற்பாடு யாரு என்று காட்டு ஒன்ன ஊருக்கு நியாயம் என்பதை கேட்க எதிர் நீச்சல் எப்பவும் போடு காயம் பட்டது போதும் கட்டு காவல் விட்டு நீ ஓடு நினைச்சத முடித்து காட்டடா சின்ன ராஜாவே வாழ்க்கை ஒரு போராட்டந்தா நீ ஜெயிக்க போற போர் வீரந்தா ஒரு நீரோட்டந்தா அதில் விளையும் நல்ல பூந்தோட்டந்தா எட்டு மேல எட்டு வச்சு போடா தம்பி வேகமா மெட்டு மேல மெட்டு கட்டி பாடு தம்பி ராகமா உன்னை நம்பி வாழு வெற்றி வரும் பாரு ஒன்னவில்லை யாரு மண்ணில் உண்டு கூறு வாழ்க்கை ஒரு போராட்டந்தா நீ ஜெயிக்க போற போர் வீரந்தா. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் நானும் பெறலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள் நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரமில்லை ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்ன எவனையுமே காணோம் நான்லாம் சொன்னா கேட்குறியா புள்ள நம்ம ஊர்லயே யாராவது நல்ல மேஸ்திரியா பார்த்து வேலை செய்யலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இங்கே தான் வரும்னு சொல்லிட்டு ஒத்த கல்ல நிற்கிற
யோ மாமா உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ வாய் மூடிட்டு நில்லு, நான் பாத்துக்கிறேன். யோ யாரு வீட்ல வீட்ல யாருடா? எங்கடா அவனை காணோம்? யோ என்ன மாமா யாருமே இல்லையா? தெரியல, நான் தான் ஒருத்தனை கூட காணோம். பாக்கல வருவானுங்களா இல்லையா? வராம பாரு. பொம்பளை பார்த்து உடனே ஓடுறேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே காலை சாமி முன்னு தெரியாது. அம்மா சின்ன மாதிரி அம்மா, அம்மா ஜலாண்டி அம்மா, இந்த நாசமான உங்களை நீதாம்மா காப்பாத்தின. டேய் செம ஃபிகர் ஆகுது. அவன் மட்டும் எனக்கு கிடைச்சானா? டேய் இவ எனக்கு வந்த ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டியா? நான் பாத்துக்கண்டா. அட ஏதோ சொல்லிட்டு. என்னடா? நான் தாமா இந்த ஈரோட்ல ஈரோடா சுற்றுவட்டாரத்திலே ஒஸ்தியான மேஸ்திரி. பாக்குறது தெரியுது. சட்டி அடிக்கிற எடுபிடி. யோ இங்க பாரியா, நான் புதுசா வீடு கட்டலாம்னு இருக்கறேன், அதனால தான் உங்களை தேடி வந்தேன். இதுல யார் மேஸ்திரி? கட்டிரலாம், கட்டுறது தான் நாங்க இருக்கிறோம். போற வழியா தொடச்சுக்கோ. யோ இங்க பாரியா, என் பேரு மித்ரா, நான் இங்க தான் அந்தியூர்ல இருந்து வரேன். இவர்தான் இங்க வரா, இவர்தான் என் மாமா, இவன் பேரு பெருமாள். விசாரி பாசிட்டு வந்தியா? இரே மைக்கில விட்டு பேசு. இறக்கி விட்டு தான் பேசு. இந்த 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 வட்டாரத்திலேயே என்னை பத்தி விசாரிச்சு பார்த்து நீ ஒரு ஆள் தான். நான் உன்னை பத்தி விசாரிக்கலப்பா சாமி. விசாரிச்சேன், சொன்னாங்க இந்த ஆளு தான் கைராசியான ஆளு, இந்த ஆளு கால் போட்டா சீக்கிரமா கல்யாணம் ஆனாத வைக்கிறதும் ஆகுமாமா, அதுவும் இல்லாம குழந்தை வர சீக்கிரம் பிறக்குமாமே, அது ஆம்பளை பையனை பிறக்கும்னு சொன்னாங்க. போடுவேன் நான் பேசுறது முடிச்சுக்கிறேன். அட நீ ஏன் பின்னாடி நிக்கிற, அப்படி ஓரமா போய் நில்லு. இப்படிப்பா. அட ராமசாமி மேஸ்திரி அவன் அமைதியாரு. எங்க மேஸ்திரிக்கு ஆள் போட்டா கன்ஃபார்ம் குழந்தை தான். ஆமாடா, கொஞ்சம் ஏமாந்தா கையையும் போடுவீங்க காலையும் போடுவீங்க, அப்படியே பந்தல போட்டு மைக் செட்டும் போட்டுருவீங்க. யோ இங்க பாரியா, அதெல்லாம் விடுங்க, என் வீட்டு கட்டுறதுக்கு ப்ளூ பிரிண்ட் கொண்டு வந்திருக்கு, அதை கொஞ்சம் பாரு வா. சின்னதா இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதடா இல்ல சின்னதா தான் இருக்குது. யோ மேத்ரி, என்ன ஒரு பக்கம் மூளை இழுத்துட்டு இருக்குது? என்ன ஒரு மூளை இங்கேயும் எங்கேயுமே இழுத்துட்டு இருக்குது? யோ யோரியா, அதெல்லாம் நீங்க வீடு கட்டுறப்ப சரி பண்ணி தான் கட்டணும். அது நீ சொல்லிட்டியம்மா, சதரமா பண்ண முடியாது. சரி, அது வாலடியா இழுத்துட்டு இருக்குது. அது எப்படி சதரம் பண்றது? சதரமா தானே ஊர் கட்டுவாங்க. என்ன மேஸ்திரி வீட்டை கட்டுறவன் நானா நீயாடா? என்ன ஏன்டா கேள்வி கேட்டு? நாயுடு கேளு மேஸ்திரி வந்தா. அப்ப நீ தள்ளு, நீ முன்னாடி வா. இப்போ நீ பேசு. நீ முதல்ல எது பேசு, மைக்கில் பேசு. சும்மா எங்கிட்ட வந்து கை கால் ஆடிட்டு வச்சுக்க, பேசு. உனக்கு மட்டும் நான் சும்மாவே கட்டி தருவேன். என்னத்த தாஜ்மஹாலா? ஊட்ட. நீ ஊட்ட காட்டிடுவ. சரி சரி கேளு, புதரா இருக்குதுன்னு கேளு, அதை விட்டுட்டு எல்லாத்தையும் பேசி கிழிச்சிரு. ஒரு புதரா இருக்குது. டேய் அட்லிஸ்ட் ஊட்டு இடமெல்லாம் புதராக்குன்னு சொல்றான், அங்க இடம் பார்த்துட்டு புதருன்னு இருக்கிற இடத்தை தானே சொன்ன புதரா எப்படி வேலை செய்யறது? இங்கேறா கெல்ட்டு பையா, அதெல்லாம் நீ ஜேசிபி வச்சு தானே க்ளீன் பண்ணி தானே கட்டுவேன். நானும் மட்டுமா எங்க விளக்கு பிடிக்கிறது? பா விளக்கு பிடிக்கிறது வரா நம்ம பேசு. ஏன் அவன் மோரைக்கு ஒரு கண்ணாடி ஒரு கேடு. சரி இடத்த சுத்தம் பண்ண சொல்லி நான் காசி போய் கொண்டு வந்து என்னத்தை போய் ஏப்பா எங்க மேஸ்திரி கொஞ்சம் திக்குவாயி, அதை நானே முடிச்சுக்கிறேன். ஏப்பா கண்ணு பெருமாள், இந்த வீடு ஆரம்பிக்கணும்னா டக்குன்னு காசி போய் தீர்த்தம் கொண்டு வந்தீங்கன்னா தான் டக்குன்னு இந்த வேலையை ஆரம்பிக்க முடியும். காசி போய் எடுத்துரு. டேய் வாங்க, டேய் வாங்க, டேய் நீ வா. ஏண்டா எந்த ஊர்ல கால் போடுறதுக்கு காசி போய் தீர்த்தம் கொண்டு வந்தா? ஏன் நம்ம பவானி கொடுமுடி இங்கெல்லாம் போய் கொண்டு வந்தா 2 வாரத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்க. ஏடா காசி போய் தீர்த்தம் கொண்டு வரதுக்கு 5-6 நாள் ஆகுமாடா. உங்களை நம்பி நான் எப்படா போறது? முடிச்சிருமல்ல. அப்பதானே மேட்ரு முடியும். மாமா
கிளம்புறியா? ஏமா கிளம்பு. சரி போற இரு. அத காசு போய் அதை எடுத்துட்டு வர நேல கிளம்பு. பறக்காத நான் போற இரு. கிளம்பு. யோ சீக்கிரமா என் வீட்டை கட்டி கொடுத்துருங்கய்யா. கண்டிப்பா வேலையை முடிக்கத்தா நாங்க உங்க மாமனை காசி அனுப்பிச்சிருக்கிறோம். வாய் பேசாம முதல்ல வேலைக்கு பாருங்க போங்க. காய்கறி காய்கறி ஆமாம், நான் போதான் வீட்டிலேருந்து ஃபைனான்ஸுக்கு போனேன். இன்னைக்கு ரைஸ் மில்லில் வேலை செய்கிறவங்களுக்கு, லாரி ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் போடணும். ஆமாம், நீ எதுக்கு மலான்னு வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன? என்ன விஷயம்? காய்கறி காய்கறி 12 வருஷமா குழந்தை இல்லாமல் தவம் இருந்ததுக்கு புத்த பலன் காட்சிருக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். ஆமாம், எங்கே போயிட்டாங்க அவங்க? அத்தை கோவிலுக்கு போயிருக்காங்க. எனக்கு இனிமே அத்தை என்ன மல்லடின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இல்லை காய்கறி, இனிமேல் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த ஊரில் எங்கே வளகாப்பு நடந்தாலும் நாம் போய் பார்க்கலாம் காய்கறி. எனக்கு அதெல்லாம் இருக்கட்டும். என் கண்ணன் இந்த விஷயத்தை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. என் கண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. ஆமாம் காயத்ரி, உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஹலோ மாப்பிள்ள, நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் நல்லா இருக்கிறோம் மாப்பிள்ள. கண்ணாசு எப்படி இருக்கிற? அப்படியே காயத்ரி நல்லா இருக்கிற அப்படி மாப்பிள்ள. அவ்வளோ சந்தோஷமான விஷயம். காயத்ரி அம்மாவாக போகிறான், நீங்கள் தாய் மாமன் ஆக போகிறீங்க மாப்பிள்ள. ஆமாம் ஆமாம், இந்த விஷயத்த கண்ணாசன்ட்டையும் சொல்லிடுங்க. அவனும் ரொம்ப சந்தோஷப்படுவா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல அவசரத்தில். இந்த காய்கறிட்டு கொடுக்குற மாப்பிள்ள. காய்கறி ஒன்றும் பேசுகிறாரு. இந்தா. ஹலோ அண்ணா. ஆமாண்ணா, நான் அம்மா ஆக போகிறேன். அண்ணா இனிமே நான் மல்லடி இல்லைண்ணா, நான் அம்மா ஆக போகிறேன். காய்கறி, நீ இதுவரைக்கும் அழுதது போது போன கொண்டா. மாப்பிள்ள, உன் தங்கச்சிக்கு சந்தோஷத்தில் என்ன பேசுறதுன்னே தெரியல. எனக்கு காலும் ஓடல கையும் ஓடல. சரி, நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன் மாப்பிள்ள. வச்சிட்டுமா? சரி. காய்கறி, இந்த விஷயத்த என் தம்பி கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. அவன்கிட்டயும் ஒரு வார்த்தை பேசியிருந்தேன். ஹலோ தம்பி, நல்லா இருக்கிறியாடா? படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? சாப்பிட்டியா? சரி சரி. சந்தோஷமான விஷயம். உன் அண்ணி காய்கறி அம்மாவாக போறா, நீ சித்தப்பண்ணாக போறீடா. ஆமா ஆமா. நீ உடனே கிளம்பி ஊருக்கு வா, மற்றதை நேரில் பேசிக்கலாம். சரி, வச்சுட்டுமா? சரி சரி. காய்கறி, என் கூட படிச்சுவேன் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் குத்தி குத்தி காட்டுவா. அவன்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஹலோ டேய் குமார, டேய் நல்லா இருக்கிறியா? எனக்கு வாரிசு வரப்போகுதுடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமாம் ஆமாம், நான் கும்பிட்ட சின்ன மாரியாம கைவிடலை. எனக்கு இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லைடா. ஆமாம் ஆமாம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். சரி, வச்சுட்டுமா? டேய் சுரேஷ், நான் அப்பாவாக போறேன்டா. ஆமாம் ஆமாம். டேய், நீ மட்டும் எங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக போறக்கு தகுதி சொல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா நானும் காய்கறியும் என்னைக்கா செத்துருப்போம்டா, செத்துருப்போம். ஆமாண்டா, ஆமாம். அண்ணா
அவர் சந்தோஷத்தில் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. சரிண்ணா, நான் அப்புறம் பேச சொல்கிறேன். எனக்கு என்ன அழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆம்பளை நீங்கள் இப்படி அழுதா என்னங்க அர்த்தம்? ஆமாம் காயத்ரி, நான் எதுக்கு அழுன்னு? நான் இனிமேல் அழக மாட்டேன். என்ன இந்த ஊரில் பார்த்து இவன் நல்லா கல்யாணம் பண்ணி 12 வருஷம் ஆகி போச்சு, இவனால ஒரு குழந்தைய கூட பெற்று கொடுக்க முடியலையான்னு எத்தனை பேர் என்ன இந்த சின்ன மாதிரி அவங்க திண்ணை மேல உட்காந்துட்டு என் காது பட பேசுறது தெரியுமா? இனிமேல் நான் எதுக்கு காயத்ரி அழுன்னு? அம்மா அம்மா என்னடா? அம்மா, நான் அப்பாவாக போறேம்மா, அப்பாவாக போறேன். நீங்க கும்பிட்ட சின்ன மாரியம்மா நம்மளை கைவிடலம்மா, கைவிடல. எங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கோமா. ஏய், நான் கும்பிட்ட சாமி என்னை கைவிடலடா. வெறிச்சோடி கிடந்த நம்ம வீட்டில் துள்ளி விளையாட எனக்கு பேரன் பிறக்க போறா, இல்ல பேத்தி பிறக்க போறா. சகுந்தலா, முதன்னு நம்ம குடும்பத்துக்கு சிங்கக்குட்டி மாதிரி ஒரு ஆம்பளை பையன் வேணும்னு வேண்டிக்கடி. அட ஏங்க, இங்க பாருங்க, நமக்கு தான் 2 பசங்க. நம்ம வீட்டுக்கு முத வரப்போற பேரப்புள்ள அது மகாலட்சுமியா வரட்டுங்க. இல்ல, எனக்கு பையன் தான் வேணும். இல்ல, எனக்கு பொண்ணு தான் வேணும். பையன் தான் வேணும். பொண்ணு தான். கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறீங்களா? எதுக்கு 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? 2ஐயும் சேர்த்து பேத்துட்டா போகுது. அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி. சகுந்தலா, நம்ம குலதெய்வம் கோயிலில் போய் வேண்டுதலை பூச வச்சுட்டு அப்படியே அன்னதானம் போட்டு எல்லாத்துக்கும் வேட்டி துண்டை கொடுத்து அமக்கலை படுத்தீங்களா? சரிங்க, வாங்க போலாம். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா. சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு. பெண்ணென்னும் வீட்டில் நீ செய்த யாகம், கண்மூடி பார்த்தேன் எங்கும் இன்பம். அன்பென்னும் நீராடும் நேரம், அங்கங்கள் யாவும் இன்னும் என்னும். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்தன் பக்கத்தில், இன்பத்தை வர்ணிக்கும் என்னுள்ளம் சொர்க்கத்தில். மெல்லிய நூலிடை வாடியதே, மன்மத காவியம் மூடியதே. அள்ளியும் கிள்ளியும் 1000 ஆசைகள் அன்பெனும் கீர்த்தனை பாடியதே. சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா. சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு.
தாய் தந்த பாசம் தந்தை உன் வீரம் செய்கொள்ள வேண்டும் அன்பே அன்பே. காலங்கள் போற்றும் கைதந்து காக்கும் என் பிள்ளை தன்னை இங்கே இங்கே. வீட்டுக்கும் நாட்டுக்கும் நான் பாடும் பாட்டுக்கும் எத்திக்கும் தித்திக்கும் என் இன்ப கூட்டுக்கும் என் மகன் காவிய நாயகனே என் உயிர் தேசத்து காவலனே. நாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் மானிடம் என் மகனே. சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா. செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா. சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம் செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா. செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு. கர்ணா, யார் அது? அப்பா, இவர் நம்ம பிரியாவை மெட்ராஸில் எங்கேயோ பார்த்துருக்காரா? அது சம்மந்தமா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்ன தம்பி, என்ன பேசணும்? சார், என் பேர் ரமேஷ். என் சொந்த ஊர் கோயம்புத்தூர். நான் சென்னை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம். என்னன்னா, போன வாரம் பொண்ணு பிரியா பார்த்த உடனே எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் உங்களை பார்த்து பேசி போகலான்னு வந்தேன். நீங்கள் சரின்னு சம்மதம் சொன்னீங்கன்னா என் பெத்தைகளை கூப்பிட்டு வந்து முறைப்படி பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். என்ன சொல்கிறீங்க? தம்பி, பார்க்குறதுக்கு நீங்கள் படிச்சராக இருக்கீங்க, அதை விட ரொம்ப நல்லவராகவும் இருக்கீங்க. அதனால் என் பொண்ணை பற்றின கனவுகளையும் என்னுடைய கடந்த கால நினைவுகளையும் உங்கள்கிட்ட சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தம்பி, நான் பிறக்கும் போதே கோடீஸ்வரனாக தான் பிறந்தேன். எங்கள் அப்பா துபாயில் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் எனக்கு 5 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை அவருடைய தங்கச்சி வீட்டில், அதாவது என்னுடைய அத்தை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு துபாய் போனவர் திரும்பி வரவே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின எங்கள் அத்தை என்னுடைய சொத்தை முழுசும் அவங்க பையன் பேரில் எழுதி வச்சுட்டு என்னை வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டாங்க. அந்த 5 வயசுல பசியில் அழுத, பிச்சை எடுத்த, தெரு தெருவா பேப்பர் பொறுக்கி வித்த, பல அவமானங்களையும் அசிங்கத்தையும் சந்திச்ச. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மகராசி எனக்கு மனைவியா அமைஞ்சா. அவளும் 2 பிள்ளைங்களை பெத்து போட்டுட்டு கண்ணை மூடிட்ட. ஆனா அந்த 2 குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு நான் தவிப்பு இருக்கேன். அந்த கோபம் எனக்குள்ள வெறியா மாறுச்சு. எந்த வாரிசுக்காக என்னுடைய சொத்தை எல்லாம் புடிங்கிட்டு என்ன நடுத்தருவில் நிறுத்தினாங்களோ அதே குடும்பத்துக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்து இழந்த சொத்தை அத்தனையும் மீட்கணும்னு பெரிய கனவோடு காத்துட்டு இருக்க. சார், உங்க கணவன் என்ன வேற, உங்க பொண்ணோட வாழ்க்கைய பகடக்காய் மாதிரி பயன்படுத்தாதீங்க. அதுவே நீங்க ஏன் கணவன் நீங்க நிறைவேற்றுறீங்கன்னா உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அதை முதல்ல நீங்க மறந்துடாதீங்க. இங்க பாருங்க, உங்க கனவு 1 வார கனவு. ஆனா எங்க அப்பாவோட கனவு ஒரு தலைமுறையோட கனவு. எங்க அப்பாவோட கனவுக்கு முன்னாடி ஏவன் குறுக்க வந்தாலும் அவன் குடலை உருவி தோலை உரிச்சு போடுவேன். ஏதோ வீடு தேடி வந்துட்டு பொறுமையா பேசிட்டு இருக்க, இல்ல நடக்கிறதே வேற. என்ன சார் மிரட்டுறீங்களா? பொண்ணை பத்தவங்கிட்ட பொறுப்பா பேசி போலன்னு வந்தா வெறுப்பா பேசி விரட்ட பாக்குறீங்களா?
எனக்கு உங்களோட சம்மதம் தேவையில்லை, உங்க பொண்ணோட சம்மதம் இருந்தா போதும். இன்னைக்கே போற பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொல்ற, அவ சம்மதத்தோட நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. என்னது ஐ லவ் யூ சொல்லியா? ஏடா நீ எல்லாம் கூட்டிட்டு போவீனா? நாங்கெல்லாம் புள்ள பெத்து வச்சிருக்கோம். ஏய் உனக்கு நாக்கு இருந்தா தாண்டா என் புள்ள கிட்ட சொல்லுவா ஐ லவ் யூ. ஏ கண்ணா புறாவன வாக்காளு, உனக்கு நாக்கு இருந்தா தாண்டா. இப்ப போய் சொல்ற என் பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ. என் அத்தை குடும்பத்துக்கு வாக்கப்பட பிறந்தவடா என் பொண்ணு. அதுல எவன் குறுக்க வந்தாலும் அவனுடைய நிலைமை இதை விட கொடூரமா இருக்கும்.